ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். பராசக்தி திரைப்படம் 25க்கு மேல் சென்சார் கட்டு, வசனங்கள் மியூட் செய்யப்பட்டு படம் வெளிவந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட படம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஒரு சிவகார்த்திகேயன் படம் கிடையாது. இது ஒரு அரசியலை பேசுகிறது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மொழி உரிமையை மீட்பதற்காக நம் தமிழ் தேசிய இனம் பாடுபட்ட விஷயத்தை இந்த படம் சொல்லுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த இந்தி திணிப்புங்கிற கான்செப்டே தமிழ்நாட்டில் தான் எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறது மற்ற மாநிலங்களை விட. நான் பெரியார் கிட்ட விருது வாங்கின நீ இந்த பிள்ளை கிட்ட அடி வாங்கி இந்தி கத்துக்கிட்டு பொழப்பு நடத்தமாடா. அந்த சென்னை மாகாணத்தில் 38இல் இந்திய எதிர்ப்பு தந்தை பெரியாரால் நிகழ்த்தப்பட்டது. தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற முழக்கம் அப்போ தான் வைக்கப்பட்டது. 65இல் மாணவர்கள் போராடினாங்க. அதே சமயம் திமுகவும் அதை முன்னெடுத்து சென்றது. திமுக மேடையில் பேசிய அரசியலும் அதுக்கு ரொம்ப முக்கியமானது. அதிலிருந்து வந்த தலைவர்கள் தான் பிற்காலத்தில் அமைச்சர்கள் ஆனாங்க. திமுக, அதிமுக, மதிமுகன்னு எல்லாமே 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான். பே சீனிவாசன், காளிமுத்தா இருக்கட்டும், பலர் நீங்கள் பின்னாடி அறியப்பட்ட எல்லோருமே, பேராசிரியர் அன்பழகன், கலைஞர், எல்லாருமே அன்றைக்கி அண்ணா தலைமையில் திரண்டவங்க தான், நாவலர்னு. அவங்க திமுக, அதிமுக, மதிமுகன்னு பிற்காலத்தில் போனாங்க. இப்போ சமீபத்தில் செஞ்சியார், இளகணேசன், எல்லோருமே நம்ம அவர்களுடைய இதுதான். இன்றைக்கி எல்லோரும் 85 வயசு, 77, 91 பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்கள வைப்பாக நம்ம இந்த தலைமுறை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரியான தருணத்தில் மறக்கவே கூடாத ஒரு வரலாறு, மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு வரலாற்றை திரைப்படமாக எடுக்கணும், அதை ஒரு களமாக நினைக்கணும் அப்படின்னு நினைத்ததில் நம்ம உண்மையிலே பாராட்டணும். எனக்கு இதில் கொஞ்சம் வருத்தம் என்னென்னா, நடிகர் சூர்யா இந்த படத்தை பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த கிளைமேக்ஸு, சீனு, இதெல்லாம் சூர்யாவுடைய லுக்கு, கண்ணு எல்லாமே ரொம்ப அற்புதமாக நடிக்கும். அவர் ஏன் இந்த படத்தை மிஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. புறநானூறுங்கிற பேரில் வர இந்த படம் சூர்யா நடிச்சிருந்தா இந்த படம் இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும். சூர்யா ஒரு வாய்ப்பை இழந்துட்டார். ஏன் சூர்யா அப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த டீட்டெயில் உள்ளே தெரியல. என்ன காரணங்களால், தயாரிப்பா, இயக்குனரா, என்ன பிரச்சனைன்னு தெரியல. இல்லை கதையை பார்த்து அவர் பயந்துட்டாரா, இல்லை பிரச்சனை வரும்னு நினச்சாரான்னு தெரியல. எப்படியா இருந்தாலும் சூர்யா தவற விட்டு விட்டார். சிவகார்த்திகேயன் கெட்டியாக பிடித்து கொண்டார். சிவகார்த்திகேயன் தி கிரேட் என்னை கேட்டால். இந்த படத்தில் நடித்தா தமிழ்நாட்டில் மார்க்கெட் ஆகும்னு அவர் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி உணர்வுடன், தமிழ் உணர்வுடன் வர படம், இது ஒரு டெல்லி எதிர்ப்பு அரசியல் பேசுகிற படம்னோட நடிச்சிருக்காங்கன்னா, சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், அதர்வாகவாக இருக்கட்டும், ஜெயம் ரவி, நடித்த எல்லோரையும் நம்ம பாராட்டணும். இந்த மாதிரி படங்களை நடிக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? வெறும் கமர்ஷியல் படங்கள், ஆட்டம் பாட்டம் இல்லாமல் இந்த மாதிரி படத்தை துணிச்சலாக எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் பாதிச்சிடக்கூடாதுன்னு நினச்சி அவங்க நடிச்சிருக்காங்க இல்லையா? அவர்கள் எல்லோரையும் பாராட்டணும். சிவகார்த்திகேயன்லேருந்து நான் எல்லாரையுமே அந்த விதத்தில் படத்தை பாராட்டணும். படம் ஒரு உண்மை சம்பவம் கிடையாது. ஆனால் வரலாற்றில் நடந்த, அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவங்களை ஒரு கதாநாயகன், ஒரு கதாநாயகி, அவனுக்கு தம்பி, வில்லன், இந்த இதை வச்சு செஞ்சுருக்காங்க. பக்தவச்சலம் ஆட்சியில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாணவர் எழுச்சி போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஒரு சில சம்பவங்கள், சில கதாபாத்திரங்கள் வழியாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. திரைப்படங்களில் இந்த மாதிரியான முயற்சிகள் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அதுவும் இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு இது ரொம்ப தேவையான ஒன்று. குறிப்பாக கிளைமேக்ஸில் ஜெயம் ரவி ஏய் என்னை நீ கொன்னாலும் நாங்கள் திருப்பி இந்த இந்தி திணிப்பை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ என் பேரன் போராட வருவான்டா. இன்றைக்கி 65 செய்கிற, 85 நீ ராஜீவ்காந்தி ஆட்சியில் செஞ்சாலும் பண்ணுவோம், நீங்கள் மொராஜி தேசாய் ஆட்சி காலத்தில் பண்ணாலும் பண்ணுவோம், சரண் சிங் ஆட்சியில் எந்த ஆட்சியில் பண்ணாலும், இன்றைக்கி இருக்க மோடி ஆட்சி வரையும், இன்றைக்கி மோடி ஆட்சியில் இந்திய எதிர்க்க ஒரு தமிழன், ஒரு தமிழ் குழந்தை பிறந்திருப்பான். பிறந்தவன் இன்றைக்கி வளர்ந்து நின்று போராடிக்கிட்டு இருப்பான். ஸோ 65 செத்து போன எங்கள் இந்திய எதிர்ப்பு ஈகியர்களுடைய வாரிசுகள், பாட்டன்கள், பேரன்கள், கொள்ளு பேரன்கள், பேத்திகள் எல்லோரும் களத்தில் நிற்போம் அப்படிங்கிறத பக்தவச்சல ஆட்சியில் தொடங்கி லால் பகதூர் சாஸ்திரி ஆட்சி காலம் இதெல்லாம் பேசினாலுமே, இன்னைக்கு மோடி ஆட்சிக்கும் நாங்கள் மெசேஜ் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க பாருங்கள். அதுதான் கிரேட். என்னை கேட்டால் படம் முழுக்க ட்ராவல் பண்ணதில் கிளைமேக்ஸில் முத்தாய்ப்பாக முடிச்சிருக்காங்க. நீ எந்த ஆட்சி, பாஜக, ஜனதா, காங்கிரஸ்ன்னு எந்த கட்சி ஆட்சி டெல்லிக்கு நீங்கள் இந்தியை திணிச்சாலும் அப்போ ஒரு தமிழை இருப்பான், இன்னொன்று கொண்ட தமிழை தமிழ்நாட்டில் இருப்பான். தமிழ்நாட்டில் ஒரு செய்தி பற்றிக்கிச்சு, ஒரு போராட்டம் பற்றிக்கிச்சுன்னா அது மகாராஷ்டிராவில் பரவும், அது வெஸ்ட் பெங்காலில் பரவும், கர்நாடகாவில் பரவும், தெலுங்கில் பரவும், இந்தியாவையே ஸ்தம்பிக்க வைப்போம். பெரும்பாலான டெல்லி ஆதிக்க எதிர்ப்பு போராட்டங்கள் எல்லாவற்றையும் நடத்தியது தமிழ்நாடு தான், ஒருங்கிணைந்த சென்னை மாகாணம் தான். இங்கே பற்ற வைத்த தீ தான்
இந்தியா முழுக்க எல்லாமே பரவி இருக்கு. இடஒதுக்கீடு போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம், சட்ட எரிப்பு போராட்டம். சட்ட எரிப்பு போராட்டம் மற்ற மாநிலத்தில் நடக்கல. இந்த கான்செப்டே முத நம்ம அண்ணா பேசும்போது மிரள்றாங்க. அண்ணா பல்வேறு விஷயங்களை சொல்றாரு. மாநிலங்களவைங்கிறது எல்லா மாநிலங்களுக்கும் சேமா இருக்கணுங்கிறாரு. மக்கள் தொகை அடிப்பில் கொடுக்காதீங்க, எவ்வளவு மக்கள் தொகை குறைவோ கூடவோ சேம் ஒரே எண்ணிக்கையில் இந்தியா முழுக்க மாநிலங்களவைங்கிற கான்செப்ட் வைக்கிறார். பலருக்கு இப்படி கோவாக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒன்றா, தமிழ்நாட்டுக்கும் ஊபிக்கும் ஒன்றா, எல்லாம் மக்கள் தொகை அதிகம் குறைவாக இருக்குது. மக்கள் தொகை எதுவும் பார்க்குற இந்த மொழி பேசுகிறவனுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வேணும். கோவாவில் குறைவான எண்ணிக்கையில் மொழி பேசுகிறாங்கிறதுக்காண்டி அவனுக்கான எண்ணிக்கை, அவனுக்கான பிரதிநிதித்துவத்தை இந்தியாவில் குறைக்கக்கூடாது. தமிழனை விட இந்தி பேசுகிறவன் எண்ணிக்கையில் அதிகம் இருக்காங்கிறதுக்காண்டி அவனுக்கான பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கக்கூடாது. தமிழன், கோவா, மணிப்பூர், ஊபி, மாப்பி எல்லா மாநிலத்துக்கும் அந்தந்த மாநிலத்துக்கு ஒரே மாதிரி இடம் கொடு. பலருக்கு இன்னும் புரியாது. அது எப்படி மக்கள் தொகை அதிகம்? மக்கள் தொகை பிரச்சனை என்ன, மொழி, தேசிய இனம், அந்த மாநிலத்துக்கான உரிமைங்கிறது தான் முக்கியம். இப்போ அதுதான் இன்னைக்கு வரையும் பிரச்சனையாக இருக்குது. அண்ணா பேசின அரசியல் இருக்குல்ல, இன்னைக்கு வரையும் வட இந்தியர்களுக்காகத்தான் இங்கே நாடாளுமன்றம் இருக்குது. வட இந்தியர்களால் நிரம்பிய நீதிமன்றங்களாக இருக்கிறது உச்ச நீதிமன்றம். எல்லாமே வட இந்தியர்களை தீர்மானிக்கிற இடத்தில், பிரதமரை தீர்மானிக்கிற இடத்தில் வட இந்தியர்கள் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் வட இந்தியர்கள் இருப்பது பிரச்சனை. அதனால தான் வட இந்தியர்களுக்கு இந்தியை நம்ம எதிர்க்கிறோனாலே முழிக்கிறான். என்னடா இந்தியை எதிர்க்கிறீங்க? இந்தி தானடா இந்தியாவோட மொழி. இங்கே பானிபூரி விற்கிற அந்த வட இந்திய தொழிலாளிட்ட கேட்டால் அவன் முழிக்கிறான். ஏன் இந்த மதராசி மட்டும் தமிழ் கற்றுக்க மாட்டேங்கிறான்? வேறு வழி இல்லை. இப்போ அவனுங்க இங்கே 6 மாதம் 1 வருஷத்துக்கு மேலே இருந்தால் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அவர்களுக்கு அந்த இந்திங்கிறது இயல்பாக இந்தியாவின் மொழிங்கிற அந்த பொது புத்தி பதிஞ்சிருக்கு. அது காரணம் இதுவரை ஆட்சி செய்த எல்லா ஆட்சியாளர்களுமே இந்தி ராஷ்டிர பாஷா, இந்த மதராசி படிக்க மாட்டான், இந்த மதராசி படிக்க மாட்டான், தமிழங்களே இப்படித்தானே அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இன்றளவும் சந்திக்கிறோம். இன்றைக்கி நம்ம இருமொழி கொள்கையை கொண்டு வந்தோம், அண்ணாவுடைய ஆட்சி வந்துருச்சு, மும்மொழியை நம்ம கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கி எல்லாரும் நல்லா ஆங்கிலம் படித்து அமெரிக்கா, லண்டனில் போய் செட்டில் ஆகிருக்கிறான். இந்தியாவிலே டாப் லெவலில் நம்ம தமிழ்நாடு இருக்குது. காரணம் தொழில்நுட்பத்திலையும் ஆங்கிலத்திலையும் நம்ம தான் சிறந்து விளங்குறோம். இந்த அளவுக்கு நம்ம ஆனது காரணம் அன்னைக்கு உயிர் நீத்த அந்த போராட்ட வீரர்கள் தான். அவர்களை நினைவு கூறும் விதமாக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. அப்படியே அவங்க கதையை எடுக்கலை. நம்ம கோடம்பாக்கம் அரங்கநாதனோ ராஜேந்திரனோ அவங்க கதையை அப்படியே எடுக்கலை. இது முழுக்க முழுக்க முற்றிலும் வேறு சினிமா, முழுக்க சினிமா தான். சினிமாத்தனங்கள் படத்தில் இருக்குது, அது தவிர்க்க முடியாது. நிறைய செட்டு போட்டு மதுரைன்னு காமிக்கிறாங்க, அதெல்லாம் செட்டு போட்டு ஆந்திரா சைடோ இல்லை எங்கேயோ இலங்கையிலே எங்கேயோ போட்டதாக சொல்கிறாங்க. பட் அது மதுரை ஃபீலிங் வரல. சும்மா அப்பப்போ மதுரை மேலமாசி வீதி, மதுரை கோரிப்பாளையம் எழுதி போட்டிருக்காங்க, மதுரை ஃபீலிங் வரல. அது கொஞ்சம் செட்டிங்கிறது தெரியுது. அவங்க படக்குழுவினருக்கு ஒரு பதட்டமும் இருக்கும். நெஜ ஸ்டோரியெல்லாம் சொல்லும்போது ரொம்ப பாதிச்சிடக்கூடாது, பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற பதட்டம்லாம் இருக்கும். அந்த இதை புரிஞ்சுக்க முடியுது. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது பண்ணலாம். அப்புறம் முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலத்தை ஏதோ இன்னசென்ட் எதுவுமே தெரியாத மாதிரி ஜெயம் ரவிங்கிற ஒரு வட இந்தியாவிலிருந்து வந்த அதிகாரி தான், மத்திய அரசினுடைய சர்க்கார் அதிகாரி தான் பக்தவச்சலத்தையே இயக்குனார், அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது என்னன்னு தெரில. ஜெயம் ரவியை ஒரு ப்ரொமோட் பண்ணணும், ஏன்னா வில்லன் கேரக்டராக காமிச்சிட்டாங்க. ஸோ அவர் தான் எல்லா வில்லத்தனத்தையும் மூளையாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பட் இந்தி திணிப்பினுடைய மூளைங்கிறது டெல்லி தான். இந்தி திணிப்பின் மூளைங்கிறது டெல்லி தான். அன்றைய காங்கிரஸ் கட்சி, அந்த அதிகார வர்க்கம், அது எல்லாம் சேர்ந்து தானே ஒழிய தனிப்பட்ட ஏதோ வட இந்திய அதிகாரியினுடைய ஈகோ தான் அதை பண்ணுச்சுங்கிற மாதிரி நம்ம எடுக்க முடியாது. பட் சினிமாங்கனால அவங்க அப்படி எடுத்திருக்காங்க. இது ஜெயம் ரவி தான் இந்தி திணிப்பின் அடையாளங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வருது. அவருடைய தனிப்பட்ட ஈகோ, அவர் தான் எல்லாத்தையும் கொல்ல சொல்கிறாரு, கொடுமைப்படுத்துறாரு, இல்லீகலான ஆக்டிவிட்டி அவர் மட்டுமே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம். அது வழக்கமான சினிமாத்தனம். அப்படி இருந்தால் தான் கமர்ஷியலாக தேட்டருக்கு வருவாங்க. கடைசியில் ஒரு ஃபைட்டு வேணும், ட்ரெயின் ஃபைட்டு, அது வழக்கமான தமிழ் சினிமாவில் வரக்கூடிய ஃபைட்டு. ஸோ அதையெல்லாம் தவிர்த்து பார்த்தா இந்த படம் பேசுகிற அரசியல் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். முதல் காட்சியிலே அந்த ட்ரெயினில் கொளுத்து வரும்போது வட இந்தியர்களை காப்பாற்றுறாங்க. இங்கே பாருங்கம்மா, நாங்கள் வட இந்தியர்களுக்கு எதிரி இல்லை, இந்தி திணிப்புக்கு தான் எதிரின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சும்மாவே இங்கே வந்து இங்கே வட இந்தியர்கள்லாம் தமிழ்நாட்டில் கஷ்டப்படுற மாதிரி ஒரு உண்மைக்கு மாறாக அவங்க பரப்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி படத்தினுடைய கருத்தை கூட இவங்க திருச்சி வெளியிட இது இருக்கும். ஐயோ இந்திக்காரங்களுக்கு எதிராக ஒரு படம் எடுத்துருக்குறாங்க அப்படி கூட அவங்க பரப்புவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் படத்தை வந்து ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப இவங்க சொல்கிற மாதிரி ஒரு டெல்லியை அடிக்கிற அளவு வசனங்கள் இல்லைனாலும் பதறி போய் டெல்லி வந்து 25 கட்டு கொடுத்துருக்கு. யார் மனதையும் புண்படுத்துகிற மாதிரியோ உண்மைக்கு புறம்பாவோ அவங்க எதுவும் சொல்லலை. அங்கே நடந்த கொடுமைகள், அந்த காலத்தில் மாணவருடைய படிப்பு இந்தி ஆகுது, அலுவல் மொழி இந்தி ஆகுதுங்கிறப்ப அப்போ எங்களுக்கான உரிமைகள் என்ன ஆகுது அப்படிங்கிற கேள்வியை அன்றைய தமிழ் மாணவர்கள் கேட்டாங்க. பின்னாடி திராவிட இயக்கம் இருந்தது, திமுக இருந்தது, திமுக தலைவர்கள் இருந்தாங்க. அந்த மாணவர்கள் பல பேர் திமுகவில் சேர்ந்தாங்க. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அண்ணா தாண்டா நமக்கான தலைவர், காங்கிரஸ் நமக்கு எதிராக இருக்குது, நம்ம மொழிக்கும் இனத்திற்கும் மாநிலத்துக்கும் எதிராக இருக்குங்கிறது தமிழ்நாடுங்கிற பேர் உருவாச்சு, மதராஸுங்கிறது போய். ஸோ இந்த வரலாறு, இந்த அரசியலெல்லாம் நம்ம சினிமா மூலமாக தெரிந்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்.
நிறைய ஆங்கில படங்கள் வரலாற்று நிகழ்வுகளை படமாக ஆவணங்களாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து சினிமானாலே ஒரு ஹீரோவை ப்ரொமோட் பண்ணி அவரை கடவுளாக ப்ரொமோட் பண்ணுற மாதிரி கதைகளையே எடுத்து 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 நம்ம சினிமா 90% தமிழ் சினிமாங்கிறது மசாலா சினிமாவாக போயிடுச்சு. தெலுங்குலேயும் அப்படி தான். ஆனால் கொஞ்சம் பிரிட்டிஷ் உங்களுடைய ஆங்கில திரைப்படங்கள், ஈரானிய திரைப்படங்கள், இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு உருப்படியான விஷயத்தை பண்ணுறாங்க. நம்ம சும்மா யாரோ ஒரு ஹீரோவை ப்ரொமோட் பண்ணி அவன் காலை காமிக்கும் போது விசில், தலையை காமிக்கும் போது விசில், அவன் 100 பேர் அடிக்கிறான்னு காமிச்சு 20 வருஷமாக அவனுக்கு ஒரு பில்டப் கொடுத்து அவன் 26 வருஷம் நம்ம அரசியலுக்கு வந்தால் என்ன அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த நாட்டை வந்து கெடுத்து வச்சுருக்கோம். ஸோ சினிமாக்கள் இனிமையாது தனி மனித பிம்பங்களையும் ஹீரோயிசத்தையும் தூக்கி பிடிப்பதை விட்டு இந்த மாதிரி மொழி வரலாறு, நம் இனத்தின் வரலாறு, சாதி கொடுமைகள், பண்ணையார் எதிர்ப்புன்னு எவ்வளவோ இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதையெல்லாம் ஆவணப்படுத்தலாம். அதை எதிர்த்து இடதுசாரிகள், திராவிட இயக்கங்கள், மொழி உரிமை போராளிகள், பெரியாரிஸ்டுகள் இவ்வளோ நாட்டில் நடந்திருக்கு. இதையெல்லாம் நீங்கள் ஆவணப்படுத்துங்க. சாதி ஒழிப்பதற்காக சட்டத்தை எதிர்த்தாங்க. சாதியை பாதுகாக்கிற சட்ட விதிகளை பெரியார் எதிர்த்து அதில் எத்தனை பேர் செத்து போனாங்க, ஜெயிலில் எத்தனை பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் அங்கே பிரசவமானாங்க, நான் மீண்டும் மீண்டும் சட்டத்தை கொளுத்துவேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய சினிமாவாக பிரம்மாண்டமாக எடுக்கலாம். அதையெல்லாம் எடுப்பதற்கு இனிமேல் யோசிக்கணும். அதுக்கு ஒரு முதல் சுழியாக, ஒரு தொடக்க சுழியாக இந்த பராசக்தி படம் அமைஞ்சிருக்கிறது. உண்மையில் பாராட்ட வேண்டிய முயற்சி. இதில் சினிமா தனங்களை விடுங்க, கடைசி ஃபைட்டு, ஹீரோ ஜெயிக்கிறது, ஃபைட், இதெல்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் தவிர்க்க முடியாதது. ஏன்னா யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க இது நம்புற மாதிரியா இருக்குது, சிவகார்த்தியும் ஜெயம் ரவியும் ட்ரெயினில் ஃபைட் பண்ணுறது, அது நம்புற மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் இந்திய எதிர்ப்பு மாணவர்கள் ஒன்றும் ஜிம்முக்கு போய் உடம்பு அப்படி ஏற்றிட்டுலாம் வரல. அவனுடைய அறிவு தான் ஆயுதம், உணர்வு தான் அவனுக்கு போராட்டக்களம். இது சினிமாவில் ஹீரோ எப்படின்னு தாவணும், குதிக்கணும், இது அதனால அந்த மாதிரி சில வச்சுருக்காங்க. அதை விடுங்க. அதை தாண்டி கதாநாயகி கதாபாத்திரங்கிறது ஒரு சும்மா ஒரு பேபி டால் மாதிரி, அப்படி கதாநாயகன் புரட்சி பெஞ்சிட்டு அவர் ஓய்வு எடுக்கும்போது அவரை அதை குஷிப்படுத்துகிற மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி காமிக்கல. கதாநாயகியும் இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்தில் இருக்கிறார். கதாநாயகனை விட ரொம்ப வீரியமாக இருக்கிறார். அதை வந்து அவங்க காமிக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். கதாநாயகி இப்படி காமிச்சிருப்பது, கதாநாயகியை கதையின் நாயகியாக காமிச்சிருக்கிறாங்க. வெதுவன் ஹீரோவுக்கு கிளுகிழுப்பு ஏட்டவும் அப்பப்போ கட்டி பிடிக்கவும் நீ டென்ஷனாக இருக்க அப்படின்னு சொல்லி சமைச்சு போகிறதுக்கும் சுடுதண்ணி வைக்கிறதுக்கும் அல்ல கதாநாயகி. அவனை விட வீரியமாக நம்ம 2 பேருக்குமே ஒரு கொள்கை இருக்குது, இந்தியை எதிர்க்கணும், நம்ம தமிழ் மொழியை பாதுகாக்கணுங்கிற அந்த உணர்வுடன் 2 பேரும் சங்கமித்திருப்பது போல் காண்பிப்பது ரொம்ப நல்ல அரசியல். ஏன்னா போராட்டம் வைக்கிற சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவர் மட்டும் போராடிட்டு இருப்பார், இந்த அம்மா வந்து அவருக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. இல்லைனா இந்த அம்மா வந்து டான்ஸ் ஆடி அவரை சந்தோஷப்படுத்தும். அந்த மாதிரி காமிக்காமல் கதாநாயகியை ரொம்ப கண்ணியமான உடையில், கண்ணியமான மொழியில், கண்ணியமான அரசியல் பேசுகிற பாத்திரமாக அந்த கதாபாத்திரத்தை வடிவமைத்திருப்பதே ஒரு பெரிய விஷயம். பெண்களை மரியாதையாக காமிச்சிருது ஒரு நல்ல விஷயம். பெண்களை போராட்ட களத்தில் ஈடுபடுபவர்களாக காண்பித்திருப்பதும், கதாநாயகனை விட வீரியமான சிந்தனையாளராக போராட்ட களமுடையவராக காண்பித்திருப்பது, தைரியசாலியாக காண்பிப்பதெல்லாம் நல்ல ஆரோக்கியமான விஷயம். இதெல்லாம் இந்த படத்தினுடைய தொடர்ச்சியாக வரணும். அப்புறம் இந்த படத்தில் வந்து இவங்க தமிழ்னு சொல்கிறாங்கிற மாதிரி ஆயிடக்கூடாங்கிறதுக்காண்டியே தெலுங்கர்கள் நிறைய பேர் இதை சப்போர்ட் பண்ணாங்க, கன்னடர்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க, மராத்தியர்கள் சப்போர்ட் பண்ணாங்க, வட இந்தியாவிலிருந்து கூட இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காங்க. அது ஓரளவு உண்மையாக இருந்திருக்கலாம். அந்த வரலாற்றில் நிறைய மாணவர்கள்ங்கிற அடிப்பில் ஒன்று சேர்ந்துருக்கலாம். ஆனால் உண்மையில் அன்னைக்கு வந்து முழுக்க ஈடுபட்டதில் 90 விழுக்காடுக்கு மேலே தமிழ்நாட்டிற்குள் இருந்த தமிழர்கள். அந்த தமிழ்நாட்டிற்குள் இருந்த தமிழர்களில் அன்னைக்கு மலையாளம் பேசுகிறவங்க, கன்னடம், தெலுங்கு பேசுகிறவங்க இருந்திருக்கலாம். இங்கேயே தமிழ்நாட்டிலேயே பேசி இருக்கக்கூடியவங்க. ஆனால் இவர்கள் சொன்னது போல் அப்படி ஒரு விஷயம் வந்து நிறைய ஆந்திராவை சேர்ந்த, மராத்தியத்தை சேர்ந்தவர்கள் உயிரை விட்டார்கள்ங்கிறாங்க. அந்த வரலாறு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அப்படி இல்லைன்னா கூட அப்படி காண்பித்தா அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இது ஏதோ தமிழ்நாடு மட்டும் தனியாக, இந்திய எதிர்ப்புங்கிறது தெலுங்கர்களுக்கும் சேர்த்து தான் தமிழர்கள் போராடுறாங்க, கன்னடர்களுக்கும் சேர்த்து தான் தமிழர்கள் போராடுறாங்க, இந்தி பேசாத எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து தான் தமிழ்நாடு போராடுது. அந்த போராட்டத்தை 38லேயும் 65லேயும் மற்ற மாநில மக்கள் உணர்ந்தாங்களான்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அதற்கு பிறகு 69க்கு பிறகு ராஜமன்னார் கமிட்டியை பார்த்து மம்தா பானர்ஜி இப்போ அதிர்ந்து பேசுகிறாங்க. சித்தராமையா தமிழ்நாடு தான் நமக்கு ரோல் மாடல், இந்திய எடுத்தாங்கன்னு இப்போ நம்மளுடைய வாழும் காலகட்டத்தில், நம்மளுடைய சபை காலத்தில் பேசுனதை நான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த காலத்தில் அப்படி ஒரு ஒற்றுமை உணர்வு இருந்ததான்னு எனக்கு தெரியல. இந்த படத்தில் ஒரு சினிமாத்தனமாக கூட அவங்க காமிச்சிருக்கலாம். இருந்தாலும் நல்ல விஷயம் தானே, ஒரு ஒற்றுமையை தானே காமிக்கிறாங்க, அப்படி காமிச்சிருந்துருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்தி பேசாத மாநிலங்கள் ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்கிறது, டெல்லியை நோக்கி கேள்வி கேட்க. ஸோ அந்த அரசியலை முன்னெடுக்கும் விதமாக நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் எல்லாருமே இந்தி திணிப்புக்கு எதிராக,
டெல்லி ஆதிக்கத்துக்கு எதிராக பேச வேண்டிய அரசியல் இன்றைக்கி உங்களுக்கு வந்து லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, நேரு காலத்தை விட அதிகமாக இன்றைக்கி தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த படம் எல்லா மொழிக்கும் போய் அந்த உணர்வை பேச வேண்டிய தருணத்தில் இந்த படம் வந்திருக்குன்னு பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இந்த பராசக்தி திரைப்படத்தை பார்த்துறேன். திருப்பி சொல்கிறேன், சூர்யா சார் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் மிஸ் பண்ணியிருக்க கூடாதுங்கிறது என்னது. சிவகார்த்தியன் சார் சல்யூட், நீங்கள் நல்லாவே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கீங்க. இது போன்ற சினிமா பேசும் அரசியல், சினிமாவில் இருக்கக்கூடிய வசனங்கள், இதை எப்படி புரிந்து கொள்ளணும், இது எத்தகைய தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தும், எத்தகைய தாக்கத்தையும் ஏற்படுத்தாத சினிமாக்களும் எதையாவது ஒரு மலுமடத்தனத்தை கூறிக்கொண்டிருக்கிறது. ஸோ சினிமாக்கள் பேசும் அரசியல், பேச வேண்டிய அரசியல், இந்த மாதிரி பல்வேறு கோணங்களில் நீங்கள் தொடர்ந்து செய்திகள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தான். நன்றி.